பாகிஸ்தான் இப்போ போர் செய்யக்கூடிய நிலைமையில் இருந்ததா 2025 இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் அதோடைய நாணயத்தோட மதிப்பு எவ்வளவு கீழே விழுந்து கிடக்கு, அங்க தனிநபர் வருமானம் எவ்வளவா இருக்கு, அங்க ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு சரிஞ்சு போயிருக்கு. இவ்வளவு பார்க்கும்போது கண்டிப்பா இத்தகைய போரை பாகிஸ்தான் முன்னெடுக்குமானா அவன் முன்னெடுத்திருக்கவே மாட்டான். அப்ப அந்த பாகிஸ்தான் இந்த போரை முன்னெடுக்காம இருக்கிற பட்சத்தில் யாரோட தூண்டுதல் பேர்ல பாகிஸ்தான் இது மாதிரி தலையாட்டிருக்கு? ஒருவேளை சீனா வந்துட்டு தன்னுடைய ஆயுத வல்லமையை காட்டுறதுக்கு சீனாவோட தூண்டுதல் இருக்கோ அப்படின்ற ஒரு ஐயம் எனக்கு இருக்கு. மூத்த தலைவரான ப. சிதம்பரம் கேள்வி கேட்டிருக்காரு. 3:25க்கு அமெரிக்கா டைம் சொல்றாங்க, நாம 5 மணிக்குன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் 6:25க்கு ஒரு முறை, 10:30க்கு ஒரு முறை, 4 நேரங்கள். ஒரு 2 நாடுகளுக்கு இடையிலான ஒரு போர் எந்த நேரத்தில் அதிகாரபூர்வமாக நிறுத்தப்பட்டதுன்றதுல ஏன் இவ்வளவு குழப்பம் அப்படின்னு ஒரு எழுப்பி இருக்கிற கேள்வி ரொம்ப 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 முக்கியமானது. அமெரிக்காவை நம்ம அவங்களுடைய உள்நாட்டு விவகாரங்களை தலையிடுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. குறிப்பா இந்தியா நேரு காலத்திலிருந்து தற்போது வரைக்குமே ஏன் பிரதமர் நரேந்திர மோடி டொனால்ட் ட்ரம்ப் நெருங்கிய நண்பராக இருந்தாலும் கூட எங்க விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கிறோன்ற விஷயத்தை தான் இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் திடீரென்று டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு அவர் நண்பர் சொல்லிக்கிட்டே பல்வேறு விஷயங்கள் நமக்கு எதிராக பயன்படுத்துகிறோம். சர்வதேச நாடுகளில் நம்ம வெளியுறவு கொள்கையில் பல நாடுகள் நம்ம நட்பாக இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த போர் பல நாடுகளுடைய உண்மையான முகத்தை நம்ம வெளிப்பட்டு, சீனாவுடைய முகத்தை, துருக்கியோட முகத்தை, உங்க 2 பேர்ட்ட பிசினஸ் பண்ண மாட்டேன் நான் மிரட்டினேன், அதனால இந்த போர் நின்னுது, ஒரு வர்த்தகத்தை இந்த அளவுக்கு யூஸ் பண்ணது வேற யாருமே கிடையாதுன்னு அவர் சிரிக்கிறார். நம்முடைய உயிரும் நம்முடைய வலியும் நம்முடைய வேதனையும் அவங்களுக்கு சிரிப்பா இருக்கா? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் மூத்த ஊடகவியலாளருமான திரு க. அரவிந்த்குமார் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வெல்க தமிழ். முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்தியா பாகிஸ்தான் போர் முடிவு பெற்றது அப்படிங்கிறது இப்போது ஒரு பக்கம் மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். ஏன்னா போருன்றது இழப்புகளை ஏற்படுத்தும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும் பொழுது, மறுபுறம் இந்த போர் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது அப்படின்னு ஒரு இந்தியா தங்களுக்கான ஒரு பெருமிதமான ஒரு பாயிண்ட் ஆகும். அதை எப்படி கையாண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதில் அமெரிக்கா தலையிட்டு இதில் நிறுத்தினதில், போரை நிறுத்தியதில் எங்களுக்கு நாங்கள் இது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம், அது எங்களுடைய முயற்சியால் நடந்தது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு இப்போ ட்ரம்ப் அதை கிளைம் பண்றாரு. இப்படி அமெரிக்காவின் தலையிட்டால் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறைவு பெற்றது அப்படிங்கிறது ஒரு உகந்ததா, சரியானதா? ஏன்னா இப்போ இந்த இடத்துல காங்கிரஸ் அப்போ இந்திரா காந்தி பேசினதெல்லாம் இப்போ திரும்பி நினைவு கூறுறாங்க. ஏன்னா அவங்க எங்க நாட்டுக்கு பிரச்சனை இங்கே யாரும் மத்தியஸ்தம் பண்றது தேவையில்லை அப்படின்றதெல்லாம் பேசியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது எடுக்கப்பட்ட இந்த நகர்வு சரியானதாக பார்க்குறீங்களா நாட்டை? கண்டிப்பா இந்த விஷயத்துல முதல்ல போர் எப்படி ஆரம்பிச்சதுன்றதுக்கு இருக்கக்கூடிய ஐயப்பாடம் முதல்ல நான் எழுப்பிடுறேன். கடந்த 40-50 ஆண்டுகளில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை வச்சுட்டு பாகிஸ்தான் நம்ம மேலே பல்வேறு ஊடுருவல் முயற்சி, 2-3 முறை போர், கார்கில் போர் ஆன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது எல்லாமே நேரடியாக இராணுவம் அந்த இடத்துல பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க, இந்திய இராணுவம் பதிலடி கொடுக்கும். ஆனால் இந்த முறை 4 தீவிரவாதிகள் நேரடியாக மக்கள் புழங்குற இடத்துக்கு அனுப்பப்பட்டு அப்பாவி மக்களை சுட்டு கொண்டு இந்தியாவுடைய கோபத்தை தூண்டணும் அப்படின்ற எண்ணத்தோடைய ஒரு காய் நகர்த்தப்பட்ட தாக்குதலாக தான் நான் பார்க்குறேன். அப்போ இப்படி பண்ணுறதுக்கு பின்னாடி வேறு சில அரசியல் காரணங்கள், பாகிஸ்தான் இப்போ போர் செய்யக்கூடிய நிலைமையில் இருந்ததா 2025 இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் பாகிஸ்தான் அதோடைய நாணயத்தோட மதிப்பு எவ்வளோ கீழே விழுந்து கிடக்கு, அங்கே தனிநபர் வருமானம் எவ்வளவா இருக்குது, அங்கே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ சரிஞ்சு போயிருக்கு. இவ்வளோ பார்க்கும்போது கண்டிப்பாக இத்தகைய போரை பாகிஸ்தான் முன்னெடுக்குமானா அவன் முன்னெடுத்திருக்கவே மாட்டான். அப்போ அந்த பாகிஸ்தான் இந்த போரை முன்னெடுக்காமல் இருக்கிற பட்சத்தில் யாரோட தூண்டுதல் பேரில் பாகிஸ்தான் இது மாதிரி தலையாட்டிருக்கு? ஒருவேளை சீனா தன்னுடைய ஆயுத வல்லமையை காட்டுறதுக்கு தாங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுத்த ஆயுதங்கள்லாம் பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உலக அரங்குக்கு காட்டுறதுக்கு பாகிஸ்தானை போர் புரிய தூண்டணும். அப்போ நேரடியாக பாகிஸ்தான் போர் புரிய தூண்டாதப்போ இது தனிநபர் தாக்குதலை நடத்த முயற்சி செஞ்சுருக்கணும். ஸோ போர் ஆரம்பித்ததுக்கு பின்னாடியே
சீனாவோட தூண்டுதல் இருக்கோ அப்படின்ற ஐயம் எனக்கு இருக்கு. இல்ல அதான் ஆயுதங்கள் இல்ல அது முடிவு அமெரிக்காவுடைய கதை வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சீனா மறுக்கிறாங்க. ஆசிய நாடுகள்ல வந்து அமைதியை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம்னு இப்ப சீனா அப்ப மறுத்திருக்கிறாங்க. அத்தகைய அப்ப 80% ராணுவ தளவாடங்களை ஏன் பாகிஸ்தான் கொடுக்கணும்? ஒட்டுமொத்தமா சீனா ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு 100% பீரங்கிகளை, துப்பாக்கிகளை, விமானங்களை ஏற்றுமதி பண்ணுதுன்னா அதில் 80% பாகிஸ்தானுக்கு மட்டுமே கொடுக்குறாங்க. பாகிஸ்தானுக்கு என்ன இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் என்ன? இந்தியா மட்டும்தான். அப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் புரியுதுன்னா அவங்களுடைய ராணுவத்தை, அவங்களுடைய தளவாடங்களை வச்சு தான் பயன்படுத்த போகிறாங்க. அப்போ அமைதி விரும்பி நீங்கள் என்ன பலன்? அது வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அதை நம்ம புறந்தளிடணும். ஆனால் இந்த போரை பாகிஸ்தான் ஆரம்பித்ததுக்கு பின்னாடியே சீனாவோட தூண்டுதல் இருக்கோ அப்படின்ற ஒரு ஐயம் எனக்கு இருக்குது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இந்த போரோட முடிவையும் நான் பார்க்குறேன். எப்படின்னா, போர் ஆரம்பித்ததுக்கு பின்னாடி சீனாவுடைய தூண்டுதல் இருக்குமோ அப்படின்றது என்னுடைய முதலாவது ஐயப்பாடு. 4 நாட்கள் போர் நடக்குது. அவங்க ட்ரோன் தாக்குதல் நம்ம முறியடிக்கிறோம். இந்திய வான் பாதுகாப்பு சிறப்பாக இருக்குது. நேற்று பிரதமர் நாட்டு மக்களோட உரையாடும் போது கூட இந்த வெற்றியை நம்ம நாட்டு பெண்களுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறேன். முப்படைகளுடைய ஒருங்கிணைப்பு சிறப்பாக செயல்பட்டாங்க. நம்ம யாருடைய அணு ஆயுத மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோன்ற மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. ஆனால் போர் நிறுத்தப்பட்டதுன்றதை வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த நேரம் 5 மணின்னு சொல்லும்போது அதுக்கு பிறகும் தாக்குதல் நடக்குது. இரவு 10:30 மணிக்கு திருப்பியும் ஒரு முறை நாம் நிற்பாட்டதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த நேர குழப்பத்தை காங்கிரஸுடைய மூத்த தலைவரான ப. சிதம்பரம் கேள்வி கேட்டிருக்காரு. 3:25க்கு அமெரிக்கா டைம் சொல்கிறாங்க, நாம் 5 மணிக்குன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் 6:25க்கு ஒரு முறை, 10:30க்கு ஒரு முறை, 4 நேரங்கள். ஒரு 2 நாடுகளுக்கு இடையிலான ஒரு போர் எந்த நேரத்தில் அதிகாரபூர்வமாக நிறுத்தப்பட்டதுன்றதில் ஏன் இவ்வளோ குழப்பம் அப்படின்னு அவர் எழுப்பியிருக்கிற கேள்வி ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா இந்த நம்ம நாட்டோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். அதே போல் அமெரிக்கா எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு பெரிய மனோபாவத்தில் அந்த நாட்டுடைய இயற்கை வளங்களை சூறையாடுறது. ஆப்கானிஸ்தானில் பார்த்துருக்கோம், ஈராக்கில் பார்த்துருக்கோம், குவைத்தில், இப்படி எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிற இயற்கை வளங்களை சூறையாடி ஒரு நவீன காலனி ஆதிக்கமான ஒரு வர்த்தக முறையில் அந்த நாட்டை சுரண்டது மட்டும்தான் அமெரிக்காவோட. அமெரிக்கா அவங்க நலமாக இருக்கணும், மற்ற நாடுகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதனால் எந்த உலக நாடுகளுமே அமெரிக்காவை நம்ம அவங்களுடைய உள்நாட்டு விவகாரங்களை தலையிடுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. குறிப்பாக இந்தியா நேரு காலத்திலேருந்து தற்போது வரைக்குமே, ஏன் பிரதமர் நரேந்திர மோடி டொனால்ட் ட்ரம்ப்போட நெருங்கிய நண்பராக இருந்தாலும் கூட எங்கள் விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கிறோன்ற விஷயத்தை தான் இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் திடீரென்று இந்த மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு அவர் நண்பர் சொல்லிக்கிட்டே பல்வேறு விஷயங்கள் நமக்கு எதிராகவே பயன்படுத்துகிறோம். குறிப்பாக இந்த சட்டவிரோத குடியேறிகளை வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து வெளியேற்ற விவகாரத்தில் இந்தியர்கள் வந்து கை காலில் விலங்கிட்டு அவர் அனுப்புனார். இத்தனைக்கும் அப்போ மோடி வந்துட்டு அமெரிக்காவில் தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கார். ஆனால் அதை பற்றி ஒரு பேச்சு எடுக்கவே இல்லை. அப்போ ஒரு பக்கம் நண்பர் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்தியர்கள் இது மாதிரி நடத்துறது ஒரு பெரிய. அதே போல் பரஸ்பர வரி விதிப்பு முறை. இந்தியாவில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வந்து நாங்கள் வந்து இத்தனை சதவீதம் நாங்கள் வரி விதிப்போம், 52% மாற்றுவோம், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அது இந்தியாவோட வர்த்தகத்துக்கு தான் பாதிப்பு. அப்போது நட்பு நாடு நீங்கள் சொல்வது நீங்கள் 2 தரப்பும் பலன் பெறக்கூடிய விதத்தில் தானே இருக்கும். ஆனால் நீங்கள் பரஸ்பர வரி விதிப்பு முறையிலையோ சட்டவிரோத குடியேறிகள் விவகாரத்திலையோ நீங்கள் இந்தியாவை ஒரு மாற்று குறைவாக தான் நடத்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் உச்சமாக தான் இந்த போர் நிறுத்த அறிவிப்பை நான் பார்க்குறேன். பெஹல்காமில் அப்பாவிகள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க, இந்தியா பதில் தாக்குதல் நடக்குது. இது இந்த 2 நாடுகளும் இறையாண்மை சம்மந்தப்பட்டது. ஒரு நாடு எந்த நாடு வேணும் வெல்லட்டும், போரில் வல்லமை மிக்க நாடு வெல்லட்டும். ஆனால் 3ஆம் தரத்திலேருந்து நாங்கள் வந்துட்டு மத்தியஸ்தம் பண்ணிட்டு பாகிஸ்தானும் அமெரிக்காவோட உதவி கேட்கல, இந்தியாவும் அமெரிக்காவை உதவி நாடலை. அப்போ நீங்களாக குறுக்கிட்டு நீங்களாக நாங்கள் அந்த போரை நிறுத்தியிருக்கோம், நாங்கள் நிறுத்தணும்னு கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி? அப்படின்னா இதுக்கு பின்னாடி, இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி சீனா எப்படி இருந்ததுன்னு நான் நினைக்கிறேனோ அதுபோல் சீனாவோட ஆயுத வல்லமை உலக நாடுகளுக்கு எங்கே தெரிய போகுதுன்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அமெரிக்காவே தானாக முன் வந்து 2 நாடுகளையும் கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சிகளில் ட்ரம்ப் ஈடுபட்டிருக்காருன்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். எஸ், இதில் இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இன்னொரு சந்தேகம். பட் அதுக்கு முன்னாடி பேசினதில் ஃபஸ்ட்டு போரை நிறுத்தணும் அப்படின்னு வந்து இனிஷியேட் பண்ணது இந்தியான்ற ஒரு தகவலை வந்து இப்போ அங்கே சர்வதேச ஊடகங்கள், சர்வதேச நாடுகளில் நம்ம வெளியுறவு கொள்கையில் பல நாடுகள்கிட்ட நம்ம நட்பாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த போர் பல நாடுகளுடைய உண்மையான முகத்தை நமக்கு வெளிப்பட்டிருக்கு. சீனாவுடைய முகத்தை, துருக்கியோட முகத்தை, ஐக்கிய அரபு அமீரக நாடுகளில், சவுதி அரேபிய நாடுகளில் கூட ஒரு சில நாடுகளுடைய முகத்தை நமக்கு தோல்விச்சு காட்டியிருக்கு. அவங்களாம் பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சர்வதேச நாணய நிதியத்தில் IMFல போயிட்டு பாகிஸ்தான் வந்துட்டு ஒரு 8500 கோடி உதவி கேட்குது. அப்போ போர் நடந்துகிட்டு இருக்கு. போர் காலத்தில் நிதி உதவி வழங்குறது ஆயுதங்கள் வாங்க பயன்படுமே தவிர அந்த நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த பயன்படுத்தாதுன்ட்டு இந்தியா புறக்கணிக்குது. ஆனால் அமெரிக்கா ஓட்டு போடுது, சீனா ஓட்டு போடுது, துருக்கி ஓட்டு போடுது, வளைகுடா நாடுகளில் பல நாடுகள் ஓட்டு போடுறாங்க. அப்போ அவங்களாம் யார்? அப்போ அவங்களாம் பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக ஆதரவு தானே தெரிவிக்கிறாங்க.
அப்போ இந்த வெளியுறவு கொள்கையில் நம்ம கூடுதல் கவனமாக யார் நண்பன் யார் துரோகின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த போரை பார்க்குறேன். அதே போல் இப்போ நடந்திருக்கிற ஒரு விஷயம், சீனா அமெரிக்கா பரஸ்பரமாக 2 நாடுகளும் 2 நாட்டு மேலேயும் விதிச்சிருந்த வரிகளை குறைச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த விஷயத்தையும் இதோடு பொருத்தி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நான் ஏற்கனவே ஒரு முறை குறிப்பிட்டது போல் இனிமேல் உலகத்தில் போர்னால ஒரு நாடு பாதிக்கப்படாது, இல்லை நேரடியான போர்கள் இருக்காது. இது 4 நாள்ன்றது ஒரு அடையாள போர் தானே தவிர ஒரு நிரந்தரமான போர் இல்லை. ஆனால் தீவிரவாதிகள் நிரந்தரமாக அழித்துரைக்கப்படணுன்றது மாற்று கருத்து இல்லை, பிரதமர் குறிப்பிட்டது போல். ஆனால் இனிமேல் நடக்க போகிறது எல்லாமே வர்த்தக போர் தான். ஏன்னா 2வது பேட்டி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவங்க 2 பேர்கிட்டையும் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன்னு நான் சொன்னேன், மிரட்டினேன், அவங்க 2 பேரும் நிப்பாட்டிட்டாங்கன்றத ஒரு எள்ளலாக நக்கலாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறது. இந்த நம்மளுடைய உயிர்களை பறி கொடுத்துருக்கோம், நம்ம வலி வேதனையில் இருக்கோம், நம்முடைய தேசத்தை பாதுகாக்கணுன்ற ஒரு தியாக உணர்வோட வீரர்கள் எல்லையில் போராடுறாங்க. இதை நீங்கள் வந்துட்டு ஒரு எள்ளி நகையாடும் விதமாக பேசுறதுக்கு அனுமதிச்சதே ஒரு பெரிய தவறான விஷயம். அவங்க முதல் தடவை ட்ரம்ப் நான் சொன்னதுனால நான் நிப்பாட்டுன்னு சொல்லும்போதே பாகிஸ்தானின் டிஜிஎம்ஓ எங்கிட்ட கெஞ்சினாங்க, இந்த தாக்குதல் நிறுத்தணும்னு கேட்டாங்க. அதனால் மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் இந்த போர் நிறுத்தணுன்றது இந்தியா முதல்ல சொல்லியிருந்தால், டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறதுக்கு முன்னாடி விக்ரம் மிஸ்ரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலோ இதனுடைய சர்வதேச அரசியல் வியூகமே வேற மாறி இருக்கும். அவர் டொனால்ட் ட்ரம்ப் முதல்ல சொல்லிட்டார், எங்களால் தான் விடிய பேச்சுவார்த்தை நடத்தணும், அதனால தான் இந்த போர் நிறுத்திட்டு. மீண்டும் ஒரு முறை அதை அழுத்தம் திருத்தமாக உங்கள் 2 பேர்ட்ட பிஸ்னஸ் பண்ண மாட்டேன், நான் மிரட்டினேன், அதனால் இந்த போர் நின்றுது. ஒரு வர்த்தகத்தை இந்த அளவுக்கு யூஸ் பண்ணது வேறு யாருமே கிடையாதுன்னு அவர் சிரிக்கிறார். நம்முடைய உயிரும் நம்முடைய வலியும் நம்முடைய வேதனையும் அவங்களுக்கு சிரிப்பாக இருக்கா? அந்த இடத்துல தான் நம்ம நாடு இருக்கா? ஆனால் நடந்த நிகழ்வாக இப்போ பிரதமர் மோடி குறிப்பிட்டது அதற்கான ஒரு பதிலடியாகவோ இல்லை இதுதான் அப்படிங்கிறத பாகிஸ்தான்லேருந்து டிஜிஎம் கெஞ்சினதுனால தான் நேரடியாக வெளிப்படையாக அமெரிக்கா போன்ற ஒரு நாடு இந்தியா மேலே நாங்கள் சொல்லி தான் இவங்க கேட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ராஜதந்திர நடவடிக்கைக்கு பதிலாக நேரடியான வெளிப்படையான ஒரு பதிலை தான் இந்திய குடிமகன் எதிர்பார்ப்பான், நானும் எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் சொல்லியிருக்கீங்க, பார்க்கலாம் அதை எடுத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.